மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கட்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சரிங்க. அதே 20-21. கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். இதுதான் கற்பாறை நிலம். சில விதை இப்போ கற்பாறை நிலத்தில் விழுந்துச்சாமா. சொல்கிற அதிக மண் இல்லை, ஏன்னா அதுக்கு அடியில் பாறை இருக்குது, அதனால் செடி உலர்ந்து போயிடுச்சு. மார்க்லையும் சொல்கிறார், அங்கே ஆழம் இல்லை, நடுவில் பாறை இருக்குது, அதனால் என்ன செய்யலை, அந்த செடி ஆழமாய் வேர் போக முடியல. லூக்காவில் சொல்லும்போது சொல்கிறாரு, அங்கே ஈரம் இல்லை. வெயில் ஏறினவுடன் அந்த வெயிலால் அந்த மண்ணில் இருக்கிற ஈரம் எல்லாம் வேப்ரேட் ஆகிடுது, ஆவியாக போயிடுது. அதனால் ஈரம் இல்லை, அந்த செடி கருகி போகுது. ஏனென்றால் கீழே பாறை இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுங்க 8ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை படிங்க. கட்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சொன்னார், உபத்திரமும் துன்பமும் வந்தவுடன் அவர்கள் பின்மாறி போயிடுறாங்க. இங்கே என்ன சொன்னாருமா? கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்தில் என்ன செய்கிறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு வசனத்தின் மேலையெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அவங்க சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவாங்க. பாறை நிலம் உள்ளவர்கள் அவங்க வசனத்தையெல்லாம் கடினமாலாம் நினைக்கிறது இல்லை. வசனம் வரும்போது ஈஸியாக அவங்க ஏற்றுக்குவாங்க. ஆனால் என்ன செய்யாதுன்னா, வசனத்தின் நிமித்தம் அவர்களுக்கு உபத்திரமும் துன்பம் வந்துச்சுன்னா பின்வாங்கிடுவாங்க. இங்கே சொல்கிறாரு, அவர்களுக்கு சோதனை காலம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? பின்வாங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இடரல் வருகிறது கூடாத காரியம். இடரல் வரும், கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார் சொல்கிறாரு, இடரல் வரும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் சோதனை வரும். சோதனை வராமல் இருக்கவே முடியாது, சோதனை வரும். ஆனால் இடரல் எவன் உண்டாக்குறானோ அவனுக்கு ஐயோ. ஆனால் இடரல் வரும்போது நீங்கள் இடராதிருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இங்கே இறைமையாக சொல்லும்போது சொல்லுவார், அவர்கள் கலக வீட்டார் உங்களை கலக்க பார்க்குறாங்க, என் மகனே நீ கலங்காதிரு. நீ கலங்காமல் இருந்தீன்னா நான் அவர்களை கலங்க பண்ணுவேன். நீ கலங்கிட்டீன்னா, நீ கலங்கினா அவங்களே ஒன்றும் பண்ண முடியும், நீ தான் அவனோட சேர்ந்துட்டியே, நீ நோ யூஸ். உன்னை கொண்டு நான் என்ன எதுவுமே செய்ய முடியாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதிலிருந்து ஜெயித்தால் நீ ஜீவ கிரீடத்தை அடைவாள். உன்னை நான் உயர்த்துவேன். இன்னும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிஞ்சு போகிற வெள்ளியோ அந்த பொண்ணோ எப்படி சோதிக்கப்படுகிறதோ அது போல அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அழிவில்லாத விசுவாசம், அதிக விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். அதனால் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இந்த விதையை பற்றி சொல்லிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுக்குறாரு. மார்க்கு 4ஆம் அதிகாரம் தானே விதை சமாச்சாரம் தொடங்குது. அதுலேயே 36லிருந்து 41 வரையிலும் படிக்கிறீங்களா? ஒரு தடவை கூட படிச்சுட்டு. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார்.
அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இதிலிருந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் அந்த படகுக்குள்ளே. இப்போ அவர் தேவனுடைய ஒரு ஊழியக்காரராக தான் அவர் பாருங்க. அவர் நம்ம போல ஒரு மனுஷன்தான். இயேசுவும் இயேசுவின் சீசர்களும் அந்த படகுல இருக்கிறாங்க. இப்போ படகு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், பெரிய புயல் காற்றில் மாட்டிக்கிச்சு. ஆனால் இயேசுவுக்கு இயேசு என்ன பண்ணார், ஒரு தலையணையை எடுத்து வச்சு தலைக்கி வச்சுக்கிட்டு அந்த படகுல நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டார். நல்லா தூங்குறாரு. ஆனால் இங்கே பயங்கர புயல் காற்று, அப்படியே படகு முழுகிற அளவுக்கு போகுது. அவங்க ஏற்கனவே கடலில் வாழ்ந்தவங்க, ரொம்ப அருமையாக படகுல, அதாவது கடலில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்க தெரிஞ்சவங்க தான், மீன் பிடிக்கிறவங்க தான் அவங்கெல்லாம். ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த புயல் ஆபத்தில் அவர்களுக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு. இனி நம்ம பிழைக்க மாட்டோம், நம்ம செத்து போய் விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயம் அவங்க சொல்கிறாங்க, இயேசு ஐயரே எழுந்துறீங்க, நாங்களெல்லாம் மடிந்து போகிறோம், நாங்கள் செத்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புறாங்க. அவருக்கு கவலையே கிடையாது. அவருக்கு கவலையே இல்லை. அவ்வளோ பெரிய புயல் காற்றில் இவங்களுக்கெல்லாம் மடிஞ்சு போயிடுவாங்கிற பயம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு கவலையும் இல்லை. அவர் அமைதியாக தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. அவர் அப்படியா அப்படின்னு கேட்டு அவர் ஒரு பயத்தை, ஒரு பய ஃபீலிங்கை, ஒரு பதற்றத்தை அவர் வெளிப்படுத்தலை. அவங்கள பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுறாரு, இறையாதே, அமைதியாரு அப்படின்னாரு. எல்லாம் காப்பு சூப்பாக அடங்கி போச்சு. நாமளும் மனுஷன்தான், இவரும் மனுஷன்தான். ஆனால் இவர் அமைதியாக இருக்கிறார். இவருக்கு எவ்வளோ பெரிய சாகர பிரச்சனை, எனக்கு வந்த சாகர பிரச்சனை தான் இவருக்கு வந்திருக்குது. அதே படகுல தான் இவர் இருக்கிறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. சாவை பற்றின கொஞ்சம் கூட பயம் இல்லை. இவர் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறாரு. அப்படியே இவரை எழுப்பி விட்டா எந்திரிச்சு ஒரே ஒரு அதட்டிட்டு, அமைதியாரு, இறையாதே, அமைதியாருங்கிறாரு. எல்லாம் கப்பு சுப்புன்னு ஆயிடுச்சு. சொல்லி போட்டு நம்மளை திட்டுறாரு. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஏன் பயப்பட்டீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? ஏன் பயப்பட்டீங்க? ஏன் பதறீங்க? ஏன் அப்போ இயேசுவுக்குள்ளே என்ன ஸ்பெஷல்? அவர் தேவகுமாரன் என்பது அல்ல. இந்த இடத்துல இயேசுவுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா, அவருக்குள்ளே இருப்பது விசுவாசம், தைரியம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அதான் விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு 2 வசனம் படிச்சுட்டு அப்படியே போகலாம். நியாயாதிபதிகள் 7:3 படிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். பயமும் திகிலும் உள்ளவர்கள்லாம் ஓடி போங்கன்னு சொன்னபோது 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. மிச்சம் 11,000 பேர் தான் மீதியாக இருந்தார்கள். அள்ளிலே சொல்லுங்க பார்ப்போம். லட்சமாக வருவாங்க, ஆனால் பயமும் திகிலும் உள்ளவர்கள் பிரயோஜனப்பட மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அப்போ கர்த்தர் ஓடி போக வேண்டும். இதை எங்கே வாசிக்கிறோன்னா, உபாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. அவங்கள வச்சுக்கிட்டு யுத்தத்தை செய்ய முடியாது, அவங்கள வச்சுக்கிட்டு விசுவாச பயணம் போக முடியாது சொல்கிறார், படிங்க. பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். அங்கே சொல்லி கொடுக்குறாரு, நீ யுத்தத்தை நடத்த போகும்போது பயங்காளியும் திகில் உள்ளவனும்
உங்களுக்குள்ளே இருப்பானே ஆனால் அவன் தன் வீட்டுக்கு போய்விட கடவன் என்று சொல்லிடுங்க. ஏன்னா யுத்தத்தில் இவங்களை கொண்டு போயிட்டோம்னா நல்ல தைரியமுள்ள சாலியை இவங்களுடைய பதட்டத்தில், இவங்களுடைய பயத்தில், இவங்களுக்கு பிடிச்சிருக்கிற திகிலில், அதாவது பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கிறவனையும் இடரல் அடைய பண்ணிடுவாங்க, பயப்படுகிறவர்களாய் மாற்றிடுவாங்க. அதனால தான் சொல்கிறார், இளைச்சவன் கூட போனாலும் மலைச்சவன் கூட போகாத, தைரியமாய் ஒருவன் முன்னேறிக்கிட்டு இருப்பானே ஆனால் அவன் தேவனை கொண்டு அவன் முன்னேறினால் அவன் ஜெயிப்பான். அல்லேலூயா, ஆமென். பயம் திகில் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. நமக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்யத்தான் நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுலலாம் தப்பி போக முடியாது, ஓடிப்போன்னு வீட்டுக்கெல்லாம் ஓட முடியாது. நீ இங்கிருந்து தேவனுடைய சமூகத்தில் தைரியத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள தான் வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பொழுதுதான் உன்னுடைய சோதனையில் நீ ஜெயிக்க முடியும். உனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் உபத்திரவத்தையும் நீ மேற்கொள்ள முடியும். நீ பின்வாங்கி போகிறவனாய் காணப்படாமல் ஆத்துமா முன்னேறுகிறவனாய் காணப்படுவாய். பின்னாடி போன உனக்கு யார் இருக்கிறார்? ரட்சகர். முன்னாடி போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவாமா? அதனால தான் நீங்கள் எல்லாம் ஓடி போயிருன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லலை. இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு என்ன செய்தார்? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தை இடத்துல நீங்கள் தங்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். அல்லேலூயா சொல்லுவாமா? நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பயந்துக்கிட்டே இருப்பார் எப்பாத்தாலும். அவருடைய அழகான ஒரு வீடு, ஒரே ஒரு வீடு தான் அவருடைய சொத்து. அந்த வீட்டை அவர் விற்று கடனை கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை இழந்துட்டார். இப்போ அவர் வாடகை வீட்டுக்கு போயிட்டார். பதற்றம். ஆனால் கொஞ்சம் நிதானிச்சு, இந்த காலத்தில் வீடு வாங்க முடியுமா? ஆனால் கொஞ்சம் பதற்றம் பயமும் வந்தபோது என்ன செய்து என்றால் அவனுடைய செல்வம் அழியுது, அவனுக்கு தரித்திரம் வருது. நீதிமொழிகள் 25:8 படிங்க. வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. ஆமா, பதற்றத்தோடு ஒரு வியாஜியத்துக்கு வழக்காடுவதற்கு போயிடக்கூடாது. ஒரு பதற்றம் அப்படியே வருது, வந்துருச்சு, என்ன பண்றது? எங்க போனாலும் அந்த பதட்டம் போக மாட்டேங்குது. வக்கீலை பார்த்தாலும் பதட்டம் போக மாட்டேங்குது. வழக்கு ஆடுவதற்கு பதட்டத்தோடு போகாதே. நீ போவே ஆனால் உன் எதிராளி ஜெயிப்பான், நீ தோற்று போயிடுவ, அப்போ உனக்கு வெட்கம் உண்டாகும் என்று சொல்றார். ஏசாயா 28:16 படிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அஸ்திபாரமுள்ள ஒரு கல்லை, திடகாத்திரமுள்ள ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பதறமாட்டான். ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல்லை தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. அந்த கல் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த புயல் காற்றில் கப்பலில் தலையணையை வச்சு அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அமைதியாக இருக்க முடியுது, ஆனால் சீசர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதிகாரத்தில் 28:15 படிங்க. நீங்கள் மரணத்தோடே உடன்படிக்கையையும் பாதாளத்தோடே ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். பயத்தோடு, அதாவது மரணத்தோடு அவங்கள உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் அது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களால தைரியம் கொண்டு அவர்களால் வாழவே முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, சோத்திரம், அதிக உறுதியான அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வாழும்போது மட்டும்தான் நீங்கள் அமைதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை
ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்க முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அந்த மூளைக்கல்லை வைத்திருக்கிறார். அதன் மேலே இசைவாய் கட்டப்பட்டவர்களாய், மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த மாளிகையில் இல்லாமல் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற மற்ற மக்களோடு கூட நம்ம சவகாசம் இருந்துச்சுன்னா பேருக்கு தான் நாம் விசுவாசிகள். அழகாக இருப்போம், பைபிளும் கையுமாக இருப்போம், தோத்திரம் துதியும் இருக்கும், எந்நேரமும் வசனம் சொல்லிக்கிட்டு இருப்போம், வீட்டில எல்லாம் வசனம் எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் வசனத்தை கேட்டவுடன் சீக்கிரமாக ஏற்றுக்குவாங்க, நல்லா செலுன்னு வளருவாங்க. ஆனால் உபத்திரம் வரும்போது, துன்பம் வரும்போது அவங்க அப்போ தான் ஆட்டம் கண்டு அவங்க விசுவாசமே போச்சு. இந்த மூளைக்கல்லாகி இயேசு மேலே இல்லை, அங்கே இருக்கிற பாறை கல்லுகள் மரணம், அது மரணத்தை விளைவிக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில கற்களின் மேல் அது கட்டப்பட்டிருக்கு, அது வளருது. அதனால தான் அது பலனில்லாம். யார் மேலே கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சிருச்சு, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தரை கடிச்சிருச்சு. அவங்க என்ன செய்வாங்க? வாழ்நாள் முழுவதும் நாய் கூட்டத்தை பார்த்தாவே என்ன பண்ணுவாங்க? ஒரு அலர்ஜி, ஒரு பயம் இருக்குன்னா நாயை கண்டா நான் ஓடத்தான். சரி, நாயை கண்டு பயப்படுறாங்களோ, அந்த பயப்படுறவனை கண்டா, பதறவனை கண்டா என்ன செய்யும்? நாய் ஓட ஓட விரட்டும். ஆனால் நாயை பார்த்து தைரியமாய் பதறாமல் நிற்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு, ஏய் வா வா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அது வாழை ஆட்டிக்கிட்டு அவங்க காலுக்கடியில் படுத்துக்கும். அவ்வளோதான் விஷயம். பயப்படக்கூடாது. ஒரு நாள் ஒரு பொண்ணு வாலிப பிள்ளை ஆகிட்டா, அவளுக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அழுகிறாள். ஏமா அப்படின்னு சொல்லி அவளை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு கவுன்சிலிங் பண்ணுறாங்க. அவளுடைய அக்கா ஒருத்தி இருக்கிறா, அவளுக்கு ஒரு பிரசவம் நடந்துச்சான். அங்கே பக்கத்தில் இருந்திருக்கிறா. அந்த அக்கா ஒரு சவுண்டு விட்டுருக்கிறா பாருங்க, ஒரு மரண ஓலம், ஒரு பயங்கர, அந்த பிரசவம்னாவே ஒரு செத்து பிழைக்கிறது தானே. அந்த சத்தத்தை கேட்டால் அது அன்னைக்கு அவளுக்குள்ள ஒரு பயமாக உள்ளே போச்சு. ஐயோ, குழந்தை பேருன்னா இவ்வளவு பயங்கரமாக இருக்குமா? அப்படின்னா திருமணம் பண்ணால் தானே குழந்தை வரும், குழந்தையும் வேண்டாம் திருமணமும் வேண்டாம். அவளுக்கு அந்த ஒரு அச்சம் உண்டானதுனால அவள் திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாள். அதனால தான் குழந்தை பேர் சமயத்தில் ஆயாமாருக்கு போவாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டாங்க? உள்ளே போக விட மாட்டாங்க. சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. தெய்வ துணை இருக்கிறது. அதுக்கு தான் நாம் என்ன செய்கிறோன்னா, இந்த தேவ வசனத்தை கொண்டு பிள்ளைகளை தேற்றுகிறோம். ஏசாயா 66:9 படிங்க. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அதே 13 சொல்லுங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். வளகாப்பு நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த மாதிரி வசனங்களை எடுத்து, நீ பெக்கிறது இல்லை, உன்னை பெற பண்ணுகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் உன்னை பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் உன் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஒரு தாய் வீட்டில் கொண்டு போய் விடுறான். ஒரு தாய் வீட்டில் இருந்தாலுமே பிள்ளைக்கு பிரசவ காலத்தில் அழுதழுது பெற்றாலும் அவள் தானே வைப்பா. அதனால் அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அங்கே கூட நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? தேற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லுகிறோம். நியாயப்பிரமாணத்தின் சாபம், ஸ்திரியானவள் பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவாள் இருக்கு இல்லையா? அப்போ கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது? அந்த சாபத்தை, மரத்திலே தூக்கப்பட்ட இயேசுவின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உங்களை நீங்களாக்கி நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனால் என் அன்பு மகளே, நீ பிரசவிக்கும் போதே நீ வேதனை இல்லாமல் பிள்ளை பெறுவாய். தேவன் உனக்கு உதவி செய்வார். அவர் உன் பிரசவத்துக்கு உனக்கு பலன் தருவார். நீ தாய் தன் பிள்ளையை தேற்றுறது போல நீ தேற்றப்பட்டு நீ அழகா புள்ள பெற்றுக்குவ அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளையை நாங்கள் தேற்றுகிறோம். அப்போ இந்த ஏசாயா 66 நாம் சொல்லும்போது அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தைரியம் கொண்டு பிள்ளைகள் திருமணம் செய்வாங்க. பிரசவ காலத்திலையும் அவர்கள் வசனத்தினாலே தைரியப்படுறாங்க. இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் என்ன செய்யறதில்ல? பதறுவது இல்லை. ஒரு கடங்காரனை ஒருத்தன் தொல்லை பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறான். அந்த தாங்க முடியல. அவன் போய் கொஞ்சம் விஷத்தை வாங்கிட்டு தான் செத்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை பாதிக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்துக்கே விஷத்தை வச்சு கொடுத்துட்டு 5 பேருமே செத்து போயிட்டான். கடன் தொல்லை.
கடந்த நாட்டில் ஒருத்தன் கடன் பார தொல்லை தாங்க முடியாமல் அவன் தன்னுடைய வீட்டை விற்று தன்னுடைய பிள்ளைகளோடு நடுத்தருவுக்கு வந்தான். ஆனால் விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாம் அப்படி செய்யலாமா? நமக்கு தேவன் என்ன போதிக்கிறார்? உபாகமம் 15:5-6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமேன். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கடன் பட்ட நெஞ்சம், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் பட்ட இருதயத்துக்கு ஒரு வேதனை இருக்குதா செய்யுது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, பதறாத பதறாத, நீ என்னுடைய பிள்ளையா இருப்பதினால் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாறுவாய், நீ கடன் வாங்குவது இல்லை. அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள், நீ அவர்களை ஆளுவாய். இன்னைக்கு கடன்காரன் வந்து உன்னை ஆள்றான், நீ அவனை கண்டு பதற. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள், நீ தான் அவர்களை ஆளுவாய். ஆமாம், நீ கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மிகுதியாய் உன்னை வைக்க போகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒருத்தன் கண்ணோக்கி பார்க்கும்போது அவனுக்கு விசுவாசம் வருமா வராதா? விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறவன் பதறான், அவன் தற்கொலைக்கு போக மாட்டான், தன் வீட்டையோ அதையோ வித்துக்கிட்டு பிள்ளைங்களை நடுத்தரு கொண்டு வர மாட்டான். கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய ஞானமும் உணர்வுள்ள ஆவியை பெற்று அவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாய் மாறுவான். இன்னும் 2 வீடு சேர்த்தி வாங்குவான். அழிலே சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் அவனுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுப்பதாக சொல்கிறார். ஆகவே விசுவாசிக்கிறவன் பதறான். அழிலே சொல்லுங்க. இந்த மூளைக்கல் மேல் விசுவாசம் வைக்கிறவன் பதறுவது இல்லை. கணவன் மனைவி பிரச்சனைங்க, 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போகுது. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை இணைத்திருந்தால், தேவன் இணைத்ததை மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் பிரிக்காதிருக்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. தேவன் இணைத்ததை மனுஷனும் பிசாசும் யாருமே பிரிக்க முடியாது. தேவன் இணைத்திருந்தால், அழியில சொல்லுங்க பார்ப்போம், தேவன் இணைத்திருந்தால் யாருமே பிரிக்க முடியாது. ஆகவே சோத்திரம், நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசமா இருங்க. அந்த பையன் எங்க வேணா ஓடிட்டோம், அவனை கொண்டு வந்து இங்கே தான் நிறுத்துவார். அந்த புள்ள எங்க வேணா ஓடிட்டான், அவன் இங்கே தான் வருவா. யாராலும் அதை பிரிக்க முடியாது. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைகளுக்கு சொல்றாரு, மலடிய பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டில் மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். அந்நாள் மலடியா இருந்தா கர்த்தர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா, எல்லா மனக்கிளேசத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் கலங்கவே இல்லை. கர்த்தர் உற்பத்தி கால திட்டத்தில் அவருக்கு குழந்தை கொடுத்தார். ஒரு குழந்தையில் 7 பிள்ளையை பெற்றாள் அவள். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். மலடிய பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டில் மகிழ்ந்திருக்க பண்ணுவார். நான் மலடி அல்ல, நான் மலடியா இருந்தாலும் என்னை பிள்ளைத்தாச்சி ஆக்கி என்னை வீட்டிலே மகிழ்ந்திருக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். அப்போ உலகம் இல்லைங்க, உலகம் இல்லை. உலகத்தில் யாரையோ ஒருத்தரை பார்த்து அவங்க மாதிரி தான் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை நாசமாக போகுது. உலகத்தில் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம், அவர்களில் அன்பு கூற வேண்டாம், அங்கு இருக்கிற உதாரணங்கள் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் கவனியுங்கள், சாட்சி ஆகமத்தையும் கவனியுங்கள், கர்த்தருடைய வேதத்தை பாருங்கள். அங்கே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நித்திய வெளிச்சம் உண்டு. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. அந்த பாதையில மரணம் இல்லை. இந்த பாதையில நடக்கிறவனுக்கு மரணம் கிடையாதுங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கும்போது சிலர் அப்படி தான், அங்கே பொண்ணு கிடைக்கலைங்க, அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளை கிடைக்கல, இந்து மாப்பிள்ளையை தான் கட்டி கொடுத்தாங்க. அதனால் நானும் என் பிள்ளைக்கு இந்து மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பேன். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி போகிறாங்க? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் பயப்படுகிறவன் எவனாயில் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு நீ உன் பிள்ளையை கட்டி கொடுக்க வேண்டும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடைய பிணைக்கப்பட வேண்டாம். நீ அப்படி இருந்தேனா உன் பிள்ளைக்கேற்ற கணவனை கர்த்தரே கொண்டு வருவார். பொறுமை இல்லை, வயசாகுது இல்லைங்க, நீங்கள் என்னங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, பாஸ்ட்டுக்கு என்னங்க, நாம தாங்க தேடணும். அவன் இந்துவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கொண்டு வாங்க கட்டி வச்சிடலாம், கல்யாணம் பண்ணிக்குவான். அடுத்த நிமிஷம் அவன் கூட்டிகிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவான் பாருங்க. அப்போ தான் நம்முடைய உள்ளம் பதறும். இவளை இத்தனை நாளாக வளர்த்து ஆளாக்கி
அந்த பிள்ளை இப்போ ஒரு இந்துவாக போய் ஒருத்தங்க கூட போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை பிள்ளைக்கு உருவாயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போதாங்க நம்ம தப்பு பண்ணிக்கிட்டுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தைகளும் எங்கே வராதுங்க? கர்த்தர் சமூகத்தில் வரவே வராது. உன் சந்ததியினுடைய சந்ததி இங்கே தான் இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவனை கல்யாணம் பண்ணி வை. பதறுகிறவர்கள் உலகத்தை பார்த்து அங்கே அப்படி நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, நாம் அங்கே பார்த்து போகணும், கர்த்தர் வசனத்தை பார்க்கறது இல்லை. அவங்க தான் பதறிக்கிட்டு போய் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுகிறார்கள். நீங்கள் அப்படி செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அருமையானது, பாறைனா என்ன? இதுதாங்க பாறை. கர்த்தருடைய வசனம் வேர். நீங்கள் வேர் விட்டு கீழே போக முடியாதபடி உங்களுக்கு தடையாக இருக்கிற உலக எண்ணங்கள், உலக உதாரணங்கள், உலக மனிதருடைய வாழ்க்கை, அது எல்லாத்தையும் நீங்கள் உடைச்சிட்டு உள்ளே போகணுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதல்ல, என் கர்த்தர் தான் அங்கே போகணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் நல்லா இருப்பீங்க. சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டுரும், ஆனால் ஊருடைய ஒத்து போகணும். தண்ணி எடுக்க விட மாட்டாங்க, ஊரில் நல்லது கெட்டதுக்கு வர மாட்டாங்க. அதனால் என்ன செய்ய, விசுவாச வாழ்க்கை வாழ முடியல. ஆனால் வரும்போது நல்லா வந்துட்டாங்க. பேய் போச்சு, பிசாசு போச்சு, பிரச்சனை இருந்தது, எல்லாம் இப்போ நல்லா இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே போகும்போது ஊராருக்காக என்ன செய்வாங்க? விசுவாசத்தை இழப்பாங்க. அதாங்க பாறை. அந்த பாறையை ஊடுருவ முடியல. ஆகவே அந்த செடிகள் அங்கே போகிறது, அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் வேலை கர்த்தர் கொடுத்தா அந்த வேலையை கர்த்தரே காப்பாற்றுவாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வேலையை குறித்து பயம். வேலை கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் அந்த வேலையை காப்பாற்றுவார். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் கையிலிருந்து எவனும் எடுக்க மாட்டான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் அவர். அவர் கொடுத்தாருன்னா அவர் கையிலிருந்து, அவர் சொல்றார், என் கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறிக்க முடியாது. இன்னைக்கு அதில் பதட்டம் எல்லாத்துக்கும். ஐயோ வேலை போயிருமா, வேலையை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, பதறுகிறவன் சிதறி விடுவான். பதறுகிறவர்கள் என்ன செய்வாங்க? சிதறி விடுவார்கள். அநேகரையும் சிதற பண்ணிடுவாங்க. அதனால தான் ஸ்தோத்திரம், பதறுகிற கூட்டத்தில் இருக்காத, சுவாசிகளின் கூட்டத்தில் இருங்க. 10ஆம் அதிகாரம் 30 39 வரையிலும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழணும். அப்படி அன்பு கூர்ந்து நம்ம வாழும்போது அது சொல்றாரு, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, வீட்டையாவது, நிலங்களையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எவனோ அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ பாருங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு நேசம் வந்துச்சுன்னா ஊருக்கு பயப்படுவானா? வேலைக்கு பயப்படுவாங்களா? உலகத்துக்கு பயப்படுவாங்களா? ஏனென்றால் அவன் அன்பு யார் மேலே போயிடுச்சு? ஆழமாக தேவன் மேலே போயிடுச்சு. அப்படி ஜீவிக்கணும், தேவன் மேலே அன்பு வைக்கணும். அவன் என் மேலே அன்பு வச்சிருக்கிறத இங்கே பார்க்குறோம். நானும் அவன் மேல் அன்பு வச்சிருக்கிறேன். அந்த அன்பினாலே நான் அவனை அவர் என்னெல்லாம் தருவேன்னு சொல்கிறார். படிங்க, உபாகமம் 7:11 ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். எவ்வளவு அன்பு கூர்ந்தபடினால அவங்க மேலே என்ன செய்கிறாருங்க? அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆடு மாடுகள், பிள்ளை செல்வங்கள் எல்லாமே கொடுக்குறார். நோய்களை நீக்கி சுகப்படுத்தி காப்பாற்றுகிறேன்னு சொல்கிறார். உனக்கு வராது வாதைகள், உன்னை பகைக்கிறவர்களுக்கு வாதைகள் வர பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னையும் நான் சுகமாய் பாதுகாத்து கொள்வேன். ஏன்னா நம்பக்கூடாது. நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து வாழ்வதனால் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு பாருங்க, கர்த்தரை நம்பி வாழ்வதற்கு ஒரு அடையாளம் தான் தசம பாகம்.
தசமபாகம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே ஆபிரகாமு மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான். அதே மாதிரி அவனுடைய குமாரர்கள் தசமபாகம் கொடுத்தாங்க. யாக்கோபு சொன்னார், ஆண்டவரே நீர் என்னை அப்படி நடத்துவீரா? நடத்துவேன் என்று சொல்லிட்டீங்கல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். அது ஆசீர்வாதம். தசமபாகம் கொடுப்பது என்னென்னால், தேவனே நீரே என் ஆதாரம். என்ன சொல்லுங்க? தேவனே நீரேன், இந்த பூமியிலே நான் உம்மை பற்றி மட்டும்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் இல்லாவிட்டால் நான் மாண்டு போவேன். தண்ணி இல்லாத இடத்துல மீன் எப்படி செத்து போயிருமோ அது மாதிரி உங்கள் ஆதரவு இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சது. அப்படியானா என்ன செய்யும்? உன் வாழ்க்கையில் முதல் தரத்தை கர்த்தருக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் உட்காந்துக்கோ, பதட்டமே வேண்டாம். வஞ்சிக்கிறீங்க, அதனால் என்ன செய்கிறீங்க? கஷ்டப்படுகிறீர்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-10 வரையிலும் நீங்கள் படிக்கும்போது அங்கே அதான் சொல்கிறாரு. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா சொல்லுவாமா? நீங்கள் பலன் இல்லாமல் போக மாட்டீங்க. நீங்கள் என்னை வஞ்சிக்காமல் இருங்க. நீங்கள் முதல்ல எனக்கு கொடுத்துருங்க, நான் பிசாசை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அவன் உம்மை வணங்குறானா? அவன் உமக்கு முதலிடம் தரானா? அப்போ உமக்கு முதலிடம் கொடுக்காதவனுக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க? அப்படி ஒருத்தன் பிசாசு வழக்காடுறவன் பின்னாடியே இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு நீங்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களை தூசிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் இடம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் முதல்ல கர்த்தருக்கு என்று கொடுத்துட்டு நீங்கள் தைரியமாக இருங்க. அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதானே சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு ஏன் பதறுகிறான் மனிதன்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழுவதற்கு மனமில்லை. அவன் வாழ்க்கை முழுவதும் பதற்றத்தில், பயத்தில், திகிலில் போய் கொண்டிருக்கிறது. உன் விசுவாசம் கர்த்தர் மேல் இருந்தால், உன் விசுவாசம் கர்த்தர் மேல் பட்டுதலாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கொடுத்துரு. 2 பைசா தான் இருந்துச்சு, தன் ஜீவனுக்கு உண்டானவர்களை கொடுத்துட்டா. இனி ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த விதவியை கண்மணி போல் கர்த்தர் காப்பாற்றுவார். அதான் அவ்வளோ காப்பாற்ற பொறுப்பு யாருக்கு வந்துருச்சு? கர்த்தருக்கு வந்துருச்சு. முதலாவது தானும் தன் மகனும் சுட்டு சாப்பிட்டு மரிச்சு போக வேண்டி இருந்த அந்த வீட்டினுடைய நிலைமை. ஆனால் முதலாவது ஒரு அப்பத்தை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொன்னாங்க. கீழ்ப்படிந்தால் கர்த்தர் சொல்றாரு, பஞ்சகாலம் முடிய வரைக்கும் உன் வீட்டில் அப்பமும் எண்ணெயும் என்ன செய்யாது? குறையாது. அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. கீழ்ப்படியுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பாருங்கள், தேவனை தன் துணையாய் கொள்ளுங்கள், தேவனை தன் ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுக்குள்ளே ஆதரிக்கிறாரா இல்லையா என்று பாருங்கள். சொல்றாரு, என்னை சோதிச்சு பார், என்னை டெஸ்ட் பண்ணிப்பார். முடியலையே, அங்கதான் தவிக்கிறோம். ஐயோ முடியலையே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க முடியலையேனா அப்போ என்ன செய்ய? வாழ்நாள் முழுவதும் இந்த புயலுக்கும் இந்த காற்றுக்கும் இந்த மழைக்கும் பயமும் பதட்டமும் இருந்து தான் இருக்கும். இயேசு மாதிரி அமைதியாக இருக்கவே முடியாது. அப்போ ஸ்தோத்திரம், கீழ்ப்படிந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீ என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாழாக்காமல் தலையாக்குவேன். அப்போ ஸ்தோத்திரம், இந்த அன்பு தாங்க இது கீழ்ப்படிய வைக்குது. அப்போ ஸ்தோத்திரம் பாருங்க, இயேசுவும் பிதாவும் அவர் அமைதியாக இருந்தது காரணம் என்ன? என் அன்பு பிதா மேலே இருக்குது, பிதா அன்பு என் மேலே இருக்குது. பிதா என்னிலும் பெரியவர், அவர் அண்ட சராசரத்தையே படைத்தவர், அவரை மீறி ஒரு துரும்பு கூட என் மேலே படாது. அதனால தான் அவர் தலையணை வச்சு நிம்மதியாக தூங்குறார். இந்த புயல் காற்று என்னை என்ன பண்ணிடும், இந்த காற்றும் கடலும் கொந்தளிப்பும் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு இல்லைங்க. அதனால தான் அவருக்கு நிம்மதியான தூக்கம் வருது. இந்த காற்றும் கடலும் என்னை கொண்டு போடும் அப்படின்னு அவனுக்கு பயம் இருக்குல்ல, அதனால தான் அவனுக்கு பதட்டம் வருது. இயேசுனுடைய மனசு பிதா மேலே ஆழமாக இருந்துச்சு, அதனால் அவர் அமைதியாக தூங்கினார். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள அந்த அன்பு, இன்னைக்கு அதே அன்பை தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். 1 யோவான் புஸ்தகத்தில்
4ஆம் அதிகாரம் 8 நம்ம படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அவருடைய அன்பை எப்படி அவர் விளங்க பண்ணினார்? படிக்க முடியுமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு தாங்க முக்கியம், அன்பு தாங்க அச்சு. அன்புனால தான் இந்த தைரியம், பலன், விசுவாசம் எல்லாம் அன்பில் தான் வரும். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அன்பு நம்மை காப்பாற்றும், அந்த அன்பு நம்மை வெட்கப்பட்டு போக விடாது என்று எழுதியிருக்கிறது. அந்த அன்பு தான் என்னை தப்புவிக்க போகிறது. ஒரு தாய்க்கு தம் பிள்ளை மேலே ஒரு அன்பு இருக்குது இல்லை, அந்த அன்பு என்ன செய்யும்? கண்டிப்பாக பிள்ளையை காப்பாற்றுகிறது. அதே ஊரில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா? இல்லை, அந்த தாய் தான் காப்பாற்றுவா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அது மாதிரி தான் தேவன் நம்மேல் வைத்த அன்பு மிகப்பெரியதுங்க. அந்த மிகப்பெரிய அன்பை அவர் விளங்க பண்ணினார். எப்படி என்றால், என் அன்பு குமாரன் இயேசுவையே நான் உனக்காக நான் கொடுத்தேன், அவரை பாவ நிவாரண பலியாக கொல்லும்படி அடிக்கும்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், நான் உன்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நான் உன்மேல் வைத்த என் அன்பை நீ விளங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவை விட நான் ரொம்ப பெருசாக அவருக்கு நினச்சிருந்துருக்கிறாரே, அப்படியானா என்னை அவர் கைவிடுவாரா? இதுதாங்க விசுவாசம், இதுதான் விசுவாசம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை நமக்காக அவர் மரித்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். அப்புறம் சொல்ல, நாம் சத்துருக்களாக இருக்கையில், சத்துருனா பிசாசாக இருந்தோம், சத்துருக்களாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். மரித்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அவர் தம்முடைய கிருபாதார பலியாக அவர் நமக்காக தம்மையே கொடுத்து, நாம் அவரை தேடினதினால் அல்ல, அவர் நம்மை தேடி வந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் நம்மை கைவிடுவாரா? நம்ம குடும்பத்தை கைவிடுவாரா? நம்முடைய பிள்ளைகளை கைவிடுவாரா? நம்முடைய வேலையை கைவிடுவாரா? நம்முடைய பிஸ்னஸை கைவிடுவாரா? சொல்லுங்க. நம்முடைய சபையை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். தேவன் மேல் வைக்கிற அன்பு நம்மை வெட்கப்படுத்தி போக விடவே விடாதுங்க. அதனால தான் அந்த அன்பு தான் அந்த புயல் காட்டில் இயேசுவை அமைதியாக தூங்க பண்ணினது, விசுவாசத்தோடு இருக்க பண்ணினது, தைரியத்தை கொடுத்தது. இன்னைக்கு ஏன் விசுவாசிகளுக்குள்ள பதட்டம், இன்னைக்கு ஏன் விசுவாசிகளுக்குள்ள பயம், திகில் வருது அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்பு ஆண்டவருக்குள்ளே இல்லை. ஆண்டவர் அவர் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவர் இருக்கிறாரு என்று நம்புகிறவன் தான் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான், தைரியமாக இருப்பான். இந்த பிரசங்கத்தை இதோட முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் மறுபடியும் கொஞ்சம் சொல்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.